சூப்பர் கேர்ள் தன்னோட பர்த்டேவை கொண்டாட கிரகம் விட்டு கிரகம் தாண்டி பவரை குறைக்கிற அந்த ஒரு சன் இருக்கிற இடத்துல போய் ஃபன் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஃபன் பண்ற இடத்துல பஞ்சாயத்து ஒரு ஃபன் நடந்துருது. அந்த பஞ்சாயத்தை எப்படி சூப்பர் கேர்ள் சமாளிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் கேர்ள் படத்தோட ஒரு குட்டி பேஸ் பிளாட். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ் குட்டி மெசேஜ்னு சொல்றதை விட இப்போ ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்து தப்பு நடக்குது அப்படின்னு. பட் ஆனா அத கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பா வந்து எந்திரிச்சு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து எல்லாரும் சைலன்ட்டா இருக்காங்களே, நம்ம மட்டும் கேட்டா நம்ம மாட்டிக்குவோமா? மத்தவங்க எல்லாம் சைலன்ட்டா இருக்கிற மாரி நம்மளும் சைலன்ட்டா இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சா வந்து ஒருத்தர் எந்திரிச்சு இது தப்பு, இத எனக்கு சரி பண்ணி குடுங்க அப்படின்னு ஒரு பொது இடத்துல வந்து கேட்கும்போது, ஒருத்தராவது அவருக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னு பாருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஜஸ்டிஸ் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு இடத்துக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அடுத்த தடவ அந்த தப்பு வந்து நடக்கும்போது, யாருமே கேட்காத அந்த தப்ப நீங்க முதலாளா எந்திரிச்சு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வந்து குடுக்கும். ரிவ்யூக்காக வந்தவங்க மட்டும் இந்த எடிட் பண்ணும்போது டியூரேஷன் எந்த டைம்ல இருந்து ரிவ்யூ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து போடுறேன். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சூப்பர் கேர்ள் படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிருச்சு எனக்குமே. என்ன ஆச்சுன்னா வந்து ஐநாக்ஸ்ல தான் 10 மணி ஷோ 3D தமிழ்ல பார்த்தேன். ஷோ பார்த்தீங்கன்னா வந்து 10:25க்கு தான் வந்து ஸ்க்ரீனே வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் நான் புக் பண்ணது ஸ்க்ரீன் 4. ஸ்க்ரீன் 4ல ப்ரொஜெக்ஷன் சரியில்ல 3Dக்கு. நீங்க வந்து வேற ஸ்க்ரீன் மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீன் 6க்கு மாத்தி விட்டாங்க. அங்க போய் பார்த்தா அங்கேயுமே ப்ரொஜெக்ஷன் சரியில்ல. 3D ஒழுங்கா இல்ல. படம் பார்த்துட்டு இருக்க நடுவுல எந்திரிச்சு போய் நான் வந்து அலைன்மென்ட் சரியா இல்ல. படத்த ஸ்டாப் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அப்படி போடுங்க அப்படின்னு சொன்னேன். இன்டர்வல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்த கன்டென்ட்டே வந்து இப்படிதான் இருக்கு. மூவி சைட்ல இருந்து குடுத்த கன்டென்ட்டே இப்படிதான் இருக்கு. நாங்களும் இன்டர்வல்குள்ள வந்து சரி பண்ணி செகண்ட் ஹால்ஃப் வந்து கரெக்ட்டா போட பார்க்குறோம் அப்படின்னாங்க. செகண்ட் ஹால்ஃப்மே வந்து 3D அலைன்மென்ட் அந்த அளவுக்கு சரியா இல்ல. இதுல என் கூட பார்த்த எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்கு. பட் ஆனா யாருமே வந்து கேட்கல. சரி பார்த்துட்டு போயிரலாம். டைமும் ஆச்சு. நம்மளுக்கு இதுக்கு அடுத்து வேலை இருக்குது அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதாயிடுச்சு. இதுல இன்னொரு என்னன்னா, என் கூட படம் பார்த்தவர் வந்து 6 மணிக்கு பூனிஸ் அப்படிங்கிற 3D படம் வந்து ஈவினிங் புக் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்குமே 3D இந்த மாரி தான் இருக்குமா? மோசமா தான் அலைன் ஆயிருக்குமா? அப்படின்னு கேட்டாரு. அவங்க அதுக்கு தியேட்டர் சைட்ல இருந்து பிவிஆர் ஐநாக்ஸ் ப்ரோசோன் மால் அந்த தியேட்டர் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுக்குள்ள சரி பண்ணிருவோம் சார். நீங்க ஏன் வேற படம் ட்ரை பண்ணக்கூடாது? இந்த டிக்கெட் நாங்க கூட வேற படத்துக்கு மாத்தி குடுக்குறோம். பார்க்குறீங்களா? ஏன்னா என்கிட்டயுமே வந்து சூப்பர் கேர்ள் பார்க்கும்போது, இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு படம் கூட நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அந்த தப்ப வந்து என்னன்னு கண்டும் பிடிக்கல. சரியும் பண்ணல பார்த்து சொல்லியும். இவர்கிட்டயும் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த 6 மணிக்கு போடுற அந்த பூனிஸ் அப்படிங்கிற கார்ட்டூன் 3D படத்துக்குமே வந்து இந்த 3D மிஸ்டேக்க சரி பண்ணுவாங்களான்னு என்ன கேட்டா, பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் ஐநாக்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. இது இந்த படம்ன்ட்டு மட்டும் இல்ல. இப்போ ஃபியூரியஸ்ன்னு ஒரு படம் வந்து ஐநாக்ஸ்ல மட்டும் தான் ஓடுது. இதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐநாக்ஸ் பொறுத்தவரையும் ப்ரோசோன் மால்ல எனக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் அந்த தியேட்டர் பக்கமே தல வச்சு படுக்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு 90% நாங்க பார்த்த படங்கள் தந்துச்சு. இல்ல எனக்கு மட்டும் தான் இந்த மாரி ஃபீல் ஆகுதா? அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதனால தான் இது ரிவ்யூ வீடியோக்கு முன்னாடி கேட்கலான்ட்டு இருந்தேன். சாரி கொஞ்சம் டைம் எடுத்து பேசியிருக்கேன். ரிவ்யூக்காக வந்தவங்க மட்டும் இந்த எடிட் பண்ணும்போது டியூரேஷன் எந்த டைம்ல இருந்து ரிவ்யூ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து போடுறேன். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அத பார்த்துக்கோங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்குமே ஐநாக்ஸ்ல இந்த மாரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெளிய சொல்ல முடியாதது நெறைய இருக்கா? அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டு. ப்ரோசோன் மால் ஐநாக்ஸ், பிவிஆர் ஐநாக்ஸ்ல ஓப்பனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த படங்கள், அது இப்பன்ட்டு இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி, 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். இன்னும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணாம, அந்த டைமிங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ணாம வந்து வச்சுட்டு இருக்காங்க. 10 மணிக்கு ஷோனா 10:30 வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாம வெளிய படம் பார்க்க வந்தவங்கள உட்கார வச்சுட்டு, ரொம்ப லேட்டா தான் வந்து படம் போடுறாங்க. நான் இப்ப வரைக்கும் போற எல்லா ஷோக்குமே. உங்களோட ஒப்பீனியன் என்ன இத பத்தி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சூப்பர் கேர்ள் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல கதைன்னு பார்த்துட்டா ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர ஹியூமனைஸ் பண்றதுக்கு காமிக் மூலியமா வந்து என்ன மாரி பாசிபிள் வேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அந்த வுமன் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிற சூப்பர் கேர்ள் காமிக்ஸ பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஹியூமனைஸ் டச்சுங்கிறது இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சூப்பர்மேன்லயுமே வந்து காட் லெவலா சூப்பர்மேன பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு சூப்பர்மேனும் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட அழகா படத்துல காட்டியிருந்தாங்க. இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டா வந்து கான்ட்ராஸ்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து ஜாலியா தனக்கு புடிச்சத செஞ்சுக்கிட்டு யார பத்தியும் அக்கறைப்படாம தன் ஃப்ரெண்ட் கிரிப்டோவோட ஜாலியா இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டரான காரா அப்படிங்கிற சூப்பர் கேர்ள வந்து ரொம்ப ஃபன் அண்ட் லவ்விங்கா வந்து படத்துல காட்டியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா வந்து அந்த ஃப்ளையிங் ஷாட்ஸ் கேமரா கூடவே போய் பறக்கிற ஷாட்டோட அத ஸ்டேஜ் பண்ண வந்து இந்த லேயர்ல இருந்து இந்த லேயர் போறாங்க அப்படிங்கிறது நான் பர்சனலா வந்து எந்த சூப்பர்மேன் படங்கள்லயுமே வந்து பார்த்ததில்ல. அது விஷுவலா பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்
அண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் சில விஷுவல்ஸுமே படத்துல சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்த தியேட்டர்ல 3D சரியா ஒர்க் ஆகல. எனக்கு பர்சனலா அந்த ஸ்பேஸ்ல நடக்கிற சில சீன்ஸ் வந்து விஷுவலா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. மேபி இந்த படத்த நான் மறுபடியும் பார்த்தேன்னா, அத பத்தி கண்டிப்பா ஏதாவது வீடியோல பேசுறேன். இல்ல மீமா கூட எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் விஷுவல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3D டெப்த்தோட அத பார்த்தோம்னா இன்னுமே கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு. அப்புறம் கைஸ், ஜேம்ஸ் கன் உருவாக்குன இந்த டிசி ஃப்ரான்ச்சைஸ்ல வந்து ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் போய் மல்டிவர்ஸ் டிராவல் பண்ற சீன்ஸை இந்த சூப்பர் கேர்ள் படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருக்காங்க. அது மல்டிவர்ஸ் டிராவலான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா நான் பார்த்த தியேட்டர்ல அந்த லட்சணத்துல வந்து ஸ்கிரீன் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. இப்போதைக்கு அதை வேணா வந்து ஸ்பேஸ் டிராவல்னு வேணா வச்சுக்கலாம். அடுத்தது இந்த படத்தோட டயலாக்ஸ், தமிழ் டயலாக்ஸ் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷ்லயுமே வந்து அந்த எமோஷன் ஃபுல்லா இருக்கிற அந்த டயலாக்ஸை ரொம்ப கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கேரக்டர் கனெக்ஷன்ல இருந்து காமெடி, டயலாக்ஸா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப சூப்பரா காட்டியிருந்தாங்க. ஹியூமர் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவே. அடுத்த பாசிட்டிவான விஷயம் இந்த படத்தோட ஆக்ஷன் கோரியோகிராஃபி. எனக்கு பர்சனலா ரொம்ப பிரீஸியா, ரொம்ப போட்டு யோசிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கோரியோகிராஃப் இல்ல. அந்த சீன்ல இந்த மாதிரி வந்து சூப்பர் கேர்ள் இருந்தா என்ன மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு ரூத்திங்கிற கேரக்டர் வச்சுமே வந்து நிறைய சீன்ஸ் வந்து அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி நடக்கிற அந்த டிராமாவை அழகா ஸ்டேஜ் பண்ணி அந்த ஆக்டருமே சூப்பரா நடிச்சு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. லோபோ கேரக்டர் அவுட் ஆஃப் பாக்ஸ் செம சர்ப்ரைஸ் எனக்கு. அந்த கேரக்டரை பத்தி நிறைய வீடியோல பார்த்து தெரிஞ்சது தான் உண்டு. ஆனா காமிக் புக்ல பெருசா நான் படிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா இருந்துச்சு லோபோ கேரக்டர். ஜேசன் மாமா அந்த கேரக்டரை சூப்பரா நடிச்சிருந்தாரு. கதிரவன் தான் வந்து அவருக்கு தமிழ்ல டப்பிங் பண்ணியிருந்தாரு. அவரோட வாய்ஸ் அதுக்கு மேல தக்கு ஒன்று பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ், இது இந்த சூப்பர்மேன் டிசி யூனிவர்ஸ்ல இப்ப கரண்ட்ல இருக்கிற யூனிவர்ஸ்ல எந்த டைம் லைன்ல நடக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் தரல. போஸ்ட் கிரெடிட் சீன் இல்ல. அந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன்ஸை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் வில்லன், அந்த வில்லன் கேரக்டரை ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோக்கு இருக்கிற ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் வில்லன் மாதிரி எழுதுற மாதிரி சில இடங்கள்ல இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஆக்டர், அந்த வில்லன் கிரிம்ங்கிற கேரக்டர்ல நினைச்சு அந்த ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒரு வில்லனை பார்த்தா ஒரு பயம், ஒரு டெரரா இருக்கான். இவனை அடுத்த எப்படி வந்து சூப்பர் சூப்பர் கேர்ள் வந்து டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் இல்ல. அந்த கதை ஒரு ஃப்ளோவாவே வந்து போகாத மாதிரி வந்து எனக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. இதை தாண்டி பெரிய நெகட்டிவ் இந்த படத்துல இல்ல. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் அண்ட் சவுண்டிங்கை பத்தி பேசணும்னா, சவுண்ட் ட்ராக்ஸா சூப்பரா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க. சில சீன்ஸ் எல்லாம் ஜேம்ஸ் கன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே நம்ப வச்சிருவாங்க. ஆனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டைரக்டர் கிரேக் கிளிப்ஸி. பட் ஆனா ஒரு ஜேம்ஸ் கன் படம் பார்த்த ஃபீலுமே வந்து இந்த படம் பார்க்கும்போது இருக்கும். அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கடைசியா வந்த பார்ட் மாதிரியும் சில இடங்கள்ல வந்து தோன்ற மாதிரியுமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் கதையும் இருக்கும். இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், விஷுவல்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, தமிழ்லையும் டப்பிங் நல்லா இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ படம் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சூப்பர் கேர்ள் படத்துக்கு தாராளமா போங்க. இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் மேக்ஸிமம் இந்த படம் ஓடும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒடிசி வருது, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வருது. கொஞ்ச நாள் தான் ஓடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை தியேட்டர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்ன மாதிரி. அண்ட் இந்த படத்தை பத்தி ஸ்பாய்லரே இல்லாம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ வீடியோல. இந்த சூப்பர் கேர்ள் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. சூப்பர் கேர்ள் ஏ ரெகுலர் சூப்பர் ஹீரோ மூவி பட் ஸ்டில் சர்ப்ரைசஸ் யூ. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.